ஜூன் மாதம் 18ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய தனிப்பட்ட செயலாளர் சுஜீவ வண்டார இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாரு. கைது செய்யப்பட்டு வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவரு ஜனாதிபதி செயலராகவும் கடமையாற்றி அதற்கான சம்பளமும் பெற்றிருக்காரு. அதே போல இன்னும் ஒரு அரசு திணைக்களத்திலிருந்தும் அவருக்கு சம்பளம் போயிருக்கு. ஒரே நேரத்தில் 2 அரசு திணைக்களங்கள்ல இருந்து சம்பளம் பெற்றதன் காரணமாக முறைகேடு செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேர்ல தான் அவர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாரு. எனவே இந்த கைது நடவடிக்கை இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதோட நாங்க நேற்று பேசிய ஒரு விஷயம் தான், இன்றைய நாள்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அடிப்படையில கைது செய்வதை முன்கூட்டியே தடுக்கும் முகமாக நீதிமன்றத்தில் ஒரு முன் தடுப்பு நடவடிக்கைக்கான ஒரு மனு தாக்கலை செய்திருந்தார். அது இன்றைய நாளில் பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுக்கான அறிவித்தலும் வழங்கப்பட்டது. ஆனால் இது வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போயிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான பரிந்துரைகள், இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் இந்த கோரிக்கையை தள்ளி வைத்திருக்காங்க. இந்த விஷயமும் இன்றைய நாளில் 2 முக்கியமான விஷயங்களாக இருக்கிற அதே நேரத்தில் அதோட ஒரு மிக முக்கியமான ஆபத்தான ஒரு விடயம் இப்பொழுது பரவலாக பார்க்கப்படுது. இது அவதானத்துக்குரிய விஷயமாகவும் இதற்கு தீவிரமாக சுகாதார பிரிவினர் நடவடிக்கைகளையும் எடுத்து வந்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியாத நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையில அதிகளவான மாவட்டங்கள்ல டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகிறது. இது ஒரு பெரிய அளவான ஒரு பரவலாக மாறி இருப்பதாக தான் இப்போ சொல்லப்படுது. இதுவரைக்கும் 44,000க்கும் அதிகமானவங்க டெங்கு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டுமே 27 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு டெங்கு அப்படின்றவரையே நாம கண்டு காணாம இருக்கோம். இது ஒரு பரவல் நோயாக இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான கட்டம் தான். 44,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அது சும்மா ஒரு கணக்கு இல்லை. பல மாவட்டங்கள் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. கொழும்பு, கம்பகா, காலி, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை என்று வரிசையில அத்தனை மாவட்டங்களும் இருக்கு. எனவே டெங்கு நோய் பரவலை தடுக்கிற நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாடசாலைகள்ல தான் அதிகமான டெங்கு நோய்கள் பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மிக அவதானமா இந்த டெங்கு நோய் மேல கவனமா இருங்க. டெங்கு நோய் பரவல்கள் பரவக்கூடிய இடங்கள் உங்கள் வீடுகள் உங்கள் சூழல்கள்ல இருந்தா அதை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுங்க. இது பெரிய ஒரு பாதிப்பையும் பெரிய பரவலையும் இப்பொழுது இலங்கை முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய நாள்ல கட்பட்டி கடற்பிரதேசத்தில், அதாவது கடற்கரையில ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது. போலீசாருக்கும் விமானப்படையினருக்கும் தானே இந்த பதட்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது. அதாவது கடல்ல சட்டவிரோதமான கொண்டு வரப்பட்ட பொருட்கள் அடங்கிய பொதியினை கைப்பற்றுவதற்காக போலீசார் அங்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல கடற்படையினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பிரதேசம், அதனால இதை நாங்க தான் கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக ஒரு பதட்டமான சூழல் அங்கு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடக்க ஆரம்பிப்பதாக இப்ப சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு பதட்ட சூழலாக நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் பார்த்த ஒரு செய்தியாக இருந்தது. இதோட இன்னுமொரு கவலைக்குரிய செய்தி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, இலங்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தி, ஏற்படுத்தியும் இருக்கின்ற ஒரு செய்தி. அமெரிக்கா அண்மையில ஒரு வரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், நாம போன வருஷம் பெரிய ஒரு கலவரமா இருந்தது இந்த வரி. அது ஒரு மாதிரி பேசி தீர்மானிக்கப்பட்டு 20% கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது 15.5%, அதாவது கிட்டத்தட்ட 15% வரியை மேலதிக வரிகளாக அமெரிக்கா 54 நாடுகளுக்கு விதிச்சிருக்காங்க. இதுல இலங்கையும் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப உலக நாடுகள்ல இருந்து நாம இறக்குமதி ஆகிற பொருட்கள் இருக்குதானே, இதெல்லாமே நம்ம சரியான முறையில செய்யறோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்படி நீங்க சரியா செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் அமெரிக்கா இந்த வரியை விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னா, இப்ப குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க, அதாவது சிறுவர்களை வச்சு அல்லது கட்டாயப்படுத்தி தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி உற்பத்தி ஆகின்ற பொருட்கள், சிறுவர்களை வைத்து உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் எல்லாத்தையும் இலங்கை இறக்குமதி செய்யறாங்க. இப்படியான பொருட்களை நீங்க இறக்குமதி செய்யக்கூடாது. காரணம், அவங்களை கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி அல்லது சிறுவர்களை தொழிலாளர்களாக மாற்றி அந்த பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. நீங்க பெரிய காசு கொடுத்து இங்க இறக்குமதி செய்து நீங்க இதை விற்பனை செய்றீங்க. அதனால இனி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு நான் 15% மேலதிக வரியை விதிப்பேன். ஏன்னா நீங்க இந்த வேலையை செய்தபடியா உங்களிடம் சுங்க திணைக்களத்திடம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இதை கட்டுப்படுத்தக்கூடிய வசதி இருந்தும் நீங்க இதை தடுக்க மறுத்திருக்கீங்க. இதன் காரணமாக தான் இந்த வரியை நான் விதிக்க
விதிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அமெரிக்கா இப்பொழுது 15% வரியை மேலதிகம் விதிச்சிருக்காங்க. இது இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்கள்ல மிகப்பெரிய ஒரு வருமான இழப்பை ஏற்படுத்த போகுது. முக்கியமா ஆடை ஏற்றுமதி, தேயிலை ஏற்றுமதி, இங்கிருந்து கடல் உணவுகள் ஏற்றுமதி ஆகுது. இதெல்லாமே பெரிய ஒரு பாதிப்பை இலங்கைக்கு ஏற்படுத்த போற வழியால இப்பொழுது இலங்கை வெளிநாடுகளிலிருந்து இந்த மாதிரியான உற்பத்தியாளர்களிடமிருந்து வர பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்க போறாங்க. சுங்க இறக்குமதியில இருக்க போற கட்டுப்பாடுகளாக இது இருக்க போகுது. மிக முக்கியமான இறுக்கமான கட்டுப்பாடுகளாக இது இருக்க போகுது. ஏற்கனவே செய்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா நாம மட்டும் இல்ல, பல நாடுகள் 54 நாடுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வரிய இலங்கை மீதும் இன்னும் ஒரு 54 நாடுகள் மீதும் அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. இதுல ஆடை ஏற்றுமதியான மட்டுமே அமெரிக்காவுக்கு நாம ஒரு வருஷத்துல 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான வருமானம் தர ஒரு துறையா இருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அதுக்காக இங்க வேலை செய்யறாங்க. எனவே இவங்களுடைய வேலை இழப்புகள், இவங்களுடைய வருமான இழப்புகள்ன்றது பெரிய ஒரு பாதிப்பா இருக்கிறதால இப்பொழுது சுங்க திணைக்களம் இறக்குமதியில மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி இப்பொழுது ஒரு பொதுவான செய்தியா மாறிவிட்டது. உலகத்துல பல நாடுகள் இப்பொழுது சமூக வலைதளங்களை சிறுவர்கள், குறிப்பா 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்துவதை தடை செய்து கொண்டு வராங்க. இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதற்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க. 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான ஒரு முன் சட்டத்தை கொண்டு வரதுக்கான அனுமதியை வழங்கிட்டாங்க. எனவே இது கடந்த காலங்களாக பேசப்பட்டு வந்த விஷயம் தான். இது இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமுல்படுத்தப்பட போகுது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா அமுல்படுத்திட்டாங்க, யூகே அமுல்படுத்துவதற்கான திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகம், இப்படி பல நாடுகள், இலங்கையும் இதில் ஒரு கவனம் செலுத்தி கொண்டு வராங்க, இந்தியாவும் இதில் கவனம் செலுத்தி கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகள், பல நாடுகள், நிறைய நாடுகள்ன்றதை விட பல நாடுகள் இப்பொழுது இது தொடர்பாக சிந்தித்து கொண்டு வராங்க. இன்னும் 2 வருஷம் போகும்போது கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற 50% நாடுகள் சமூக வலைத்தளங்களை 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பார்ப்பதற்கு தடை விதிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது வருது. ஓகே, ஒரு நாடு பார்க்கும், அந்த நாடு செய்தாங்க, அப்ப நாங்களும் செய்றோம், இந்த நாடு செய்தாங்க, அப்ப நாங்களும் செய்வோம் அப்படின்னு மாதிரி எல்லா நாடுகளும் இப்ப அதை அமுல்படுத்துவதற்கு தயாராகி வராங்க. அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய நாள் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலை அவர்கள் எந்த வகையிலும் துன்புறுத்தப்படல, மனிதாபிமானமற்ற முறையில நடத்தப்படல, அப்படி சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் முழுவதும் நிராகரிக்க வேண்டியது, அவருடைய மனைவி வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்ற மாதிரி அவருடைய தகவல்கள் 2 நாள்ல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமா சிஐடியால ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விசாரணைகள் இருக்குமோ, எப்படியான விசாரணைகள் இருக்குமோ அதே போல ஒரு விசாரணை, யாரும் முன்னுரிமையோ அல்லது சலுகையோ வழங்கப்படாது. சாதாரணமா எல்லாருக்கும் வழங்கப்படுகின்ற அதே நிலை தான் வழங்கப்படும். அவரை சித்திரவதை செய்யவோ அல்லது அவரை அவமானப்படுத்தும் வகையில எந்த விதத்திலும் நடந்து கொள்ளப்படல. அது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிராகரிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு மாதிரியான கருத்துக்களை இந்த நாள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதோட உலக செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாச்சு. அது தொடர்பான புகைப்படங்களே இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்காரு. அதை ஈரானுடைய பிரதமர் பகிர்ந்திருக்காங்க. ஈரானுடைய ஊடகங்கள் முழுவதும் அதை பகிர்ந்திருக்காங்க. எனவே இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்காங்க. இனி இப்ப தாக்குதல்கள் அப்படின்றது இருக்காத காரியம். ஆனால் கப்பல் போக்குவரத்துல இன்னும் தாமதங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. காரணம், ஈரான் ஹூமுஸ் கால்வாய்க்கு அந்த கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருக்கின்ற கன்னிவெடிகளை அகற்றும் வரைக்கும் பல கப்பல் நிறுவனங்கள் அங்கு பயணிப்பதற்கு இன்னும் தயக்கம் காட்டுறாங்க. எனவே இது மிக விரைவில் அகற்றப்பட்டு கப்பல் போக்குவரத்துகள் மிக விரைவாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எரிபொருள் விலையில எந்த நாட்டிலையும் உடனடியான மாற்றங்கள் வராது. கிட்டத்தட்ட இந்த 3 மாத காலம் நடந்த இந்த தடைகள், யுத்தம் காரணமாக குறைந்தது 2 வருஷ காலத்துக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பல நாடுகளுக்கு 2 வருஷத்துக்கு எரிபொருள் விலையை குறைக்க முடியாத நிலையும் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது ஒவ்வொரு நாடுகளுடைய தன்மையை பொறுத்து மாறலாம். இலங்கையை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.